மக்களை அதிர வைத்த இரு சம்பவங்கள். திமுகவின் கவசமாக மாறிய ஊடகங்கள், மொத்தமாக சிக்கும் போராளிகள். கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளிகள் மதிய உணவில் பள்ளி விழுந்த விவகாரத்தில் 44 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் துயரச் சம்பவம் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டையும் அலட்சிய போக்கையும் அப்பட்டமாக தோல் உரித்து காட்டியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளிகள் மதிய உணவில் பள்ளி கிடந்ததை கவனிக்காமல் மாணவர்களுக்கு பரிமாறியது என்பது சமையல் கூடங்களில் நிலவும் சுகாதாரமின்மை மற்றும் அலட்சியத்தை காட்டுகின்றது. இது போன்ற விபத்துக்கள் தமிழகத்தில் முதல் முறை அல்ல, கடந்த காலங்களிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மதிய உணவில் பள்ளி விழுந்ததை அறியாமல் உண்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கமடைந்தனர். அதேபோல தமிழக மக்களுக்கு விடிவு காலம் தர தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்க வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பள்ளிகள் உணவில் பள்ளி இருந்ததை கண்டு மாணவர்கள் அலறியதும் அதற்கு பின் அரசு அதிகாரிகள் பெயரளவில் ஆய்வு நடத்தியதும் ஊடகங்களில் பதிவாகியுள்ளன. சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு துவக்க பள்ளிகள் உணவில் கரப்பான் பூச்சி கிடந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு முறை இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதும் விசாரணை நடத்தப்படும் மற்றும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அரசு வாக்குறுதி அளிக்கிறதே தவிர நிரந்தர தீர்வு எட்டப்படுவதில்லை. சமையல் கூடங்களை முறையாக பராமரிக்காதது, குடிநீர் தொட்டிகளை தூய்மைப்படுத்தாதது, சமையலர்கள் மீது போதிய கண்காணிப்பு இல்லாதது போன்ற அடிப்படை பிரச்சனைகளே மீண்டும் மீண்டும் இத்தகைய விபத்துக்குள்ளாக காரணமாகின்றன. விளம்பரத்தால் மட்டும் ஆட்சியை ஒட்டி வருகிறது இந்த திமுக அரசு. மேலும் தமிழகத்தின் முக்கிய ஊடகங்கள் உதயநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களின் விளம்பரங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பச்சிளம் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்த இந்த விவகாரத்திற்கு வழங்காதது மிகுந்த ஊடகங்களின் முகத்துறையை கிழித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் 2 வயது சிறுமி திமுக நிர்வாகியால் சீரழிக்கப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு வாயை மூடி மௌனம் காத்தது ஊடக தர்மம் வேதனைக்குரியது. சிறு சிறு விஷயங்களை கூட பிரேக்கிங் நியூஸ் ஆக மணிக்கணக்கில் விவாதிக்கும் ஊடகங்கள் இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு ஓரத்தில் சிறு செய்தியாக கடந்து செல்வது அவர்களின் தார்மீக வீழ்ச்சியை காட்டுகிறது. சமூக பொறுப்பு துறப்பு, குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டிய ஊடகங்கள் அவர்களுக்கு கவசமாக செயல்படுவது சமூகத்தை சீரழிக்கும் செயலாகும்.